பிச்சு பாருங்கள், மீன் பெசரி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு. பாருங்கள், முட்டை வெந்துட்டுருக்கு. இது குழம்பு கரைச்சி வச்சுருக்கோம். மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கோம். கொஞ்சம் தாளிப்பு வடகம் போட்டுக்கணும். 5 பச்சை மிளகாய் போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கணும். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டிருக்கோம். புளி, மிளகாத்தூள், உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் மீன் குழம்புக்கு. அதில் வந்து இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் அரைச்சி இந்த பேஸ்ட்டை போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. குழம்பு கரைச்சி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க வச்சுட்டு காமிக்கிறோம். குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ மீனை போட்டுக்கலாம். பாருங்க, எல்லா மீனையும் போட்டுக்கணும். பாருங்க, எல்லா மீனையும் போட்டாச்சு. இப்போ மீன் நல்லா வெந்து ரெடியானு காமிக்கிறேன். பாருங்க, மீன் குழம்பு சூப்பராக கொதிச்சு மீன்லாம் வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீன் பொரிக்க போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். மீன் போட்டுட்ருக்கோம். எல்லா மீனும் போட்டாச்சு. இப்போ மீன் நல்லா ரெடியானு காமிக்கிறேன். அதே மீன் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாதம், மீன் குழம்பு, மீன் வறுவல். இப்போ பாருங்கள், நான் சாப்பிட போகிறேன். முட்டை வெகிச்சது, முட்டை ஆம்லேட். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பை காய்ஸ்.